மாறி மாறி இந்த இரண்டு கட்சிகளிடம் மாறி மாறி நாம் என்ன கேட்டோம்? சமூக நீதி கொடுங்க எங்களுக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுங்க. அதுக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினா இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தொடக்க காலத்திலிருந்து அப்பொழுது எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து, கலைஞர் அவர்களை சந்தித்து, ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்து, எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்று ஸ்டாலின் அவர்களை சந்தித்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள், தமிழ்நாட்டிலே நடத்துங்கள், வன்னியர்கள் உள்ளிட்ட அனைத்து பின்தங்கிய சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குங்கள், அவருக்கு படிப்பை கொடுங்க. வேற என்ன நம்ம கேட்டோம்? நம்ம சுயமரியாதையோட வாழணும். ஆனா அதையெல்லாம் அழிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க? இந்த பிள்ளைங்களுக்கு சாராயத்தை கொடுத்துட்டாங்க. சாராயம் பத்தாம இப்போ பொட்டலம் கொடுக்கறான், போதையை கொடுக்கறான், கஞ்சா கொடுக்கறான், அபின், காக்கேன், ஹெரோயின், என்னென்ன அமெரிக்காவில் என்னென்ன போதை பொருட்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம பள்ளிக்கூடம் கல்லூரி வாசல் வித்துட்டு இருக்கிறான். ஆளுங்கட்சிக்கு தெரியாம வைக்கிறாங்க, காவல்துறைக்கு தெரியாம வைக்க முடியும்? ஒண்ணும் பண்ண எல்லாருக்கும் தெரியும் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு ஆட்சி வேணுமாமா? நிச்சயமா வேண்டாம். இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க இன்னும் ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு படிச்சுட்டாங்க, ஆனா வேலை கிடையாது. இதெல்லாம் எவ்வளோ இருக்கு, பிரச்சனை எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் நீங்கள் உள்வாங்கி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். ஏன்னா நம்ம ஆட்சியில இருந்தோம்னா நம்ம என்னென்ன பண்ண போறோம்? சாராய கடையை மூடுவோம். இந்த போதை ஒரு பொட்டலம் எங்கேயுமே யாரால விற்க முடியாம பார்த்துப்போம். எல்லாத்துக்கும் மேல விவசாயிகள் நம்ம ஆட்சியில மகிழ்ச்சியா இருப்பாங்க, விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. இது போன்ற பிரச்சனைகள் இந்த மதுரான ஏரி போன்ற தூர்வாரதோ இல்ல பாலாத்துல தடுப்பணை கட்டுறதோ இது போன்ற அத்துணை விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் சாதாரணமா தீர்த்துட்டு போலாம். ஏன்னா இந்த தமிழ்நாடு அரசு இப்ப திமுக அரசு மக்கள் விரோத அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? உங்க நிலத்தெல்லாம் பிடுங்கி 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 தொழில் சாலைகள் கட்டுறோம், தொழில் அதிபர்களுக்கு இந்த நிலத்தெல்லாம் பிடுங்கி அவங்க கிட்ட இலவசமா கொடுத்துறாங்க. அவன் என்ன பண்றான்? அங்க பெரிய பெரிய தொழிற்சாலையை கட்டிட்டு வேலை உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கறான் இல்ல, அவங்க பீகார், உத்தரப்பிரதேஷ், ஆந்திராவில இருந்து அவங்க கொண்டு வந்து அங்க வேலையை கொடுக்கறான். நம்ம பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு வீடும் இல்ல, நிலமும் போயிடுச்சு, வாசலும் போயிடுச்சு, எதுவும் இல்லாம நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கிறோம். இதுதான் திமுக. அதனால திமுக மிக மிக அதாவது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி திமுக. ஆனா வசனம் மட்டும் பேசுவானுங்க, வசனம் மட்டும் பேசிடுவாங்க. நாங்க எங்க தாத்தா தந்தை பெரியார், எங்க கொள்ளு தாத்தா, எங்க பாட்டன் கலைஞர் இப்படி எல்லாம் பேசி கீசி சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, சமத்துவம், சமூக நீதி, சாதி ஒழிப்பு இப்படி எல்லாம் வசனம் பேசி பேசி உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். அவங்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இருந்ததுன்னா இந்நேரம் கணக்கெடுப்பு நடத்தி எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு, படிப்பு, வேலை வாய்ப்பு, முன்னேற்றம் எல்லாம் பண்ணிருக்க போறாங்க. ஆனா அதெல்லாம் தெரியல அவங்களுக்கு. தெரியும் கொள்ளடிக்கிறது மட்டும் தெரியுது. கொள்ளையோ கொள்ளடிச்சுட்டு இருக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் போன வருஷம் இந்த மணல் எடுக்கிறாங்கல்ல, மணல் கொள்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆத்துல மணல்லாம் இருக்குல்ல, பாலாத்துலயோ காவேரி ஆத்துலயோ வைகை ஆத்துலயோ எல்லாம் அவ்வளவு ஆறுகள் இருக்கு. இந்த ஆத்துல இருந்து எவ்வளவு தெரியுமா அரசுக்கு வருமானம்? அதிகாரப்பூர்வமான வருமானம் எவ்வளவு தெரியுமா வந்தது? எவ்வளவு யாராவது சொல்ல முடியுமா? 27 கோடி. தமிழ்நாடு முழுவதும் உள்ள மணல் குவாரியிலிருந்து எவ்வளவு வந்தது? 27 கோடி கணக்குல வந்திருக்குது. அதாவது ஒரே ஒரு குவாரி, மணல் குவாரியில 4 நாள் இல்ல 5 நாள்ல வர பணம் எவ்வளவு? 27 கோடி. ஒரு குவாரியில் 45 குவாரி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இதுல ஒரு வருஷம் முழுக்க எடுத்துட்டு இருக்கிறானுங்க. கணக்கு 27 கோடி வருதான் கணக்குல. போன வருஷம் வந்தாங்க, அமலாக்கத்துறை வந்து ரேடு விட்டான். ரேட்ல பார்த்தா அதுல மொத்தமா ஒரு 10 குவாரியில 4800 கோடி கொள்ளடிச்சு வச்சிருக்கிறான். 4800 கோடிக்கு. அது வந்து சும்மா மேலோட்டமா இப்படி கொள்ளையோ கொள்ளடிச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு மக்களை பிச்சைக்காரனை அடிமையாக 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? எல்லாம் நாங்க பெண்களுக்கு உதவி கொடுக்கிறோம். 1000 ரூபாய் என்ன வச்சு எவ்வளவு நாளும்
அந்த 1000 ரூபாய் இந்த கையில வாங்கி இந்த கையில எங்க போகுது? டாஸ்மாக் கடைக்கு தான் போகுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.